தேடிய மறைநூல் வேதம் தேவியர் கமலமாது நாடிய இறையோன் ஞானி நாட்சிமார் தேவரோடும் கூறிய ரிசியோ கூடிய ரிசியோர் வானோர் குவலையோ மரியாவிஞ்சை தேடிய மகனார்க்கென்று செப்பினாரொப்பில்லானே. மகனே உனது மனமறிய மறையோர் அறியாவிஞ்சை செய்து அகமே அருளி தருவதெல்லாம் அனுப்போல் அசலில் அகலாதே. யுகமே முடிந்ததின் பிறகு உதிக்கும் தரும யுகத்தில் வந்தால் சகமே அறிய சொல்லி மிக சிறந்தே வாழ்ந்து வாழ்வோமே. ஆண்டாயிரத்து எட்டதிலே அதனே மாதமாசியிலே நான் தான் கடலின் கரையாண்டி நாராயணனே பண்டாராம் கூண்டாம் தட்சணாபுரியில் கொண்டோம் வள்ளி தருமமுற்று ஒன்றாம் விஞ்சை இது மகனே உரைப்பேன் இரண்டாவிஞ்சையதே. வேண்டாம் வேண்டாம் காணிக்கையும் மிகவே வேண்டாம் கைகூலி ஆண்டார் நாராயணர் தனக்கு அனுப்போல் வேண்டாம் காவடியும் வேண்டாம் எனவே நிறுத்தல் செய்து வாய்த்த சீலையாய் சீரையாய் கவிழ்ந்திருக்க இரண்டாம் விஞ்சை இது மகனே நவல்வேன் மூன்றாம் விஞ்சைதே. கொற்றவர் தானுமாண்டு குறும்புகள் மிகவே தோன்றி உற்றதோர் துலுக்கன் வந்து உடனவன் விழுந்து ஓடி மற்றதோர் ஆண்டு தன்னில் வருவோம் என்றாகமம்போல் முத்தள தோறும் காண உரைத்தனன் மூன்றாவிஞ்சை. அதாவது தேடிய மறைநூல் வேகம் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரு தேடுகின்றார்கள்? நீங்க போய் அங்க நான் கோயிலுக்கு போனேன், அங்க ஒரு ஆசனம் போட்டிருந்தாங்க, அங்க பாலை எல்லாம் போட்டிருந்தாங்க, அங்க வெத்திலையும் பாக்கு பழம் பன்னீர் எல்லாம் வச்சு 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 பணியோட பண்ணாங்க. நான் அங்கே போய் சாமி ஐயா சிவசிவாரகரான்னு சொன்னாங்க, நானும் சொன்னேன், நான் அப்படியே வந்துட்டேன் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளாவது தேடுனீர்களா இறைவன் எங்கே இருக்கின்றான்? இறைவன் என்றால் யார்? தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு ஹிந்து தர்மம் சொல்லுகின்றது. அப்ப இறைவன் எங்கே இருக்கின்றான்? தூணிலும் துரும்பிலும் எப்படி இருப்பான்? இல்லை எனக்கு எப்படி இருப்பான்? அது அந்த தூணிலும் துரும்பிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால இருப்பானா இல்லையா? அந்த எண்ணம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லையே. ஒரு நாளா நாம் தேடணுமா கடவுள் எங்கே இருக்கின்றார் இல்லையா? கடவுள் எங்கே இருக்கின்றார்?
கடவுள் என்பவர் யார் என்று இங்கே தேடினார். யார் தேடினார்? சம்பூர்ண தேவன் தேடினார். தேடிய மறைநூல் வேதம். அவர் எவ்வளவோ வேதங்களை படித்திருக்கின்றார். சிபிஎஸ்சி சிலபஸ்ல ஐயா வைகுண்டர் பணியேறினார், ஐயா வைகுண்டர் இது அப்படி பணியேறினார் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்ததுக்கு நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க. அவர் அந்த குரான் படிச்சார் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சாங்க. எனக்கு பயங்கர சங்கடமா போச்சு அதை பார்த்ததுல இருந்து. ஏன்னா அவர் கடைசி காலம் வரை உழைத்து வாழ்ந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த ஒரு படிப்பினை ஏன் சொல்லி உண்மையா இல்லையா அவர் இது இது என்ன தவறு? ஏன் ஒரு பணியேறி கடவுளாக முடியாதா? ஒரு பணியேறவங்க கடவுளாக வர முடியாதா? இது என்ன ஒரு கல்வி? இன்னுள்ள கல்வின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? தேடிய மறைநூல் வேதம். அவர் தேடுகின்றார், மறை வேதத்துல எல்லாம் தேடுகின்றார். அவர் அங்கே பைபிள் படிக்கின்றார், அங்கே அந்த குரான் படிக்கின்றார். எல்லாம் படித்ததுனால தானே அவர் சொல்றார், படித்திருக்கொண்டு படித்தார். அங்கே சிதம்பரம் கோயிலுக்கு கூட சென்றிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற அந்த சிதம்பர கோயிலுக்கு மேலே சிதம்பர ரகசியத்தையும் அவர் பார்த்திருக்கின்றார். அதாவது செய்வ முதலே சிதம்பரமே என்று சொல்லுகின்றார். சிதம்பர ரகசியம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. சிதம்பர ரகசியத்தில் கண்ணாடி தான் இருக்காங்க. உனக்குள்ளால தான் இறைவன் இருக்கின்றான்னு தான் சிதம்பர ரகசியம். அவர் தேடினார், நாடினார், எல்லா இடமும் அவர் சென்றார். சென்று அந்த இறைவன் எங்கே எங்கே என்று அவர் தேடுகின்றார். அதனால என்ன சார், தேடிய மறைநூல் வேதம், தேவியர் கமல மாது, நாடுகின்றார், தேடுகின்றார். நாடிய இறையோன் ஞானி. அவர் நாடிய அந்த இறை என்ன செய்கின்றார்? அந்த இறையோன், அந்த ஞானம் எல்லாம் எனக்குள்ளால் இருக்கின்றது. நாச்சிமார் தேவர் கூடிய ரிஷியோர் வானோர் குவலயம் அறியா விஞ்சை. எல்லாருமே இது குவலயம்னா இந்த உலகம் அறியாத விஞ்சை. இதான் என்ன விஞ்சை சொல்லுகின்றார்? தேடிய மகனார்க்கென்று. நாடிய மகனார் தேடிய மகனாருக்கு தான் இங்கே அவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மகனே முனது மனமறிய மறையோர் அறியா விஞ்சை செய்து. மறையோர் என்றால் வேதங்களை கற்றவர்கள் கூட இந்த விஞ்சையை தெரிஞ்சுக்க முடியாது. அகமே அருளி தருவதெல்லாம் அனுப்போல் அகலில் அகலாது. நான் உங்களுக்கு அகத்திலே இந்த விஞ்சையை நான் சொல்லுகின்றேன். யுகமே முடிந்ததன் பிறகு உதிக்கும் தர்ம குலத்தில் வந்தார். இதுவரைக்கும் இந்த கலியுகம் முடிந்து நீ தர்மயுகத்துக்கு வந்தால் செகமே அறிய சொல்லி மிக சிறந்தே வாழ்ந்து வாழ்வோமே. இந்த விஞ்சை நான் சொல்லுகின்ற விஞ்சை உண்மையாக நீ வாழ்ந்தால் நீ தர்மயுகத்துக்கு நீ வாழ்ந்து விடுவாய். இல்லைன்னா நீ தர்மயுகத்துக்கு வர முடியாது. நிறைய இடத்துல ஐயா சொல்லுகின்றார். நீ தர்மயுகத்துக்கு வர வேண்டும் என்றால் நான் சொல்லதை போல் வாழணும். என்ன சொல்கின்றார்? ஆண்டா 28 நிலை அதனே மாசியிலே நான் தான் கடலின் கரை ஆண்டி நாராயணனே பண்டாரம். அதாவது நான் 1008ஆம் ஆண்டு மாசி 20ஆம் தேதி இன்று நான் எனக்குள்ளாலே சென்று முழுமையாக சென்ற நாள். அதாவது நம்ம எல்லாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து நம்ம பிறந்த நாள்னு நினைக்கிறோம். அது பிறந்த நாள் இல்லை. அது நம்ம எத்தனையோ பிறவிகள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அப்போ நமக்கு அந்த பிறவி, அந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பிறந்த நாள் தான். இங்கே இந்த ஞானம் கிடைப்பது நான் அகத்துக்குள் சென்ற அந்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாள் இல்லையா? நான் இனிமேல் நான் இந்த உலகத்தில் செத்து பிறக்கவே வேண்டியதில்லை. நான் பிறவாத பேரின்பத்திற்கு அந்த நிலையை நான் எட்டுகின்ற நாள் தான் 1008 மாசி 20. அதான் முதல் விஞ்சு. இது நீ மனசுல வச்சுக்க. நான் எவ்வளவோ காலங்கள் எத்தனையோ தாய் எனக்கு இருந்திருப்பார்கள். செத்து பல பிறவிகள் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றேன். அப்போ இப்பொழுது நான் இறைவன் எனக்குள் என்று கொண்டு வந்த அந்த அந்த அகஞானம் பெற்ற, அந்த ஞானமும் கலையும் பெற்ற இந்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாள். இதுதான் முதல் விஞ்சை. இதை நீ மனசுல வச்சுக்க. இது நீங்க ஐயா வைகுண்டது மனசுல வச்சுதான் நம்ம மனசில் வைக்க வேண்டும். நாம் எப்பொழுது பிறக்கின்றோம்? நான் இத்தனாம் தேதி பிறந்தேன், இந்த தாயிலிருந்து வெளியே வந்தேன், அதெல்லாம் இல்லை. நான் எத்தனையோ தாய்களுக்கு மகனாக பிறந்திருப்பேன். எத்தனையோ பிறவிகள் இந்த உலகத்தில் நான் வந்திருப்பேன். இந்த பிறவிதான் இனிமேல் பிறக்காத ஒரு பிறவிக்கு நான் உருவெடுத்த நாள். இதான் உண்மை, இதுதான் சத்தியம். ரொம்ப முக்கியமான அதான் சொல்லுகின்றார். 1008 அதனே மாதம் மாசியிலே அந்த 1008 அந்த 1008ஆம் ஆண்டு மாசி 20ஆம் தேதி தான் நான் இனிமேல் எனக்கு பிறவி கிடையாது. இது கடைசி பிறவி. இறை என்ற நிலை, இறைவனாக நான் இப்பொழுது பிறக்கின்றேன். இதுவரைக்கும் நான் பிறந்தது மனிதனாக பிறந்தேன். இப்பொழுது நான் இறைவனாக பிறக்கின்றேன் இல்லையா? இதுதான் இந்த பிறவிதான் நம்ம எல்லாருக்குமே. இப்பதான் என்ன செய்தார்? அந்த சம்பூர்ண தேவன்
அந்த 7வது நிலைக்காக இங்கே வருகின்றார். 7வது நிலையாக இதுவரைக்கும் ஆறாவது தாய்க்கு பிறந்தவர், ஆறறிவு தாய்க்கு ஆறறிவாக பிறந்த அந்த சம்பூர்ண தேவன் இப்பொழுது இங்கே அந்த இறைவன் எனக்குள்ளாலே என்று முழுமையாக கொண்டு வந்தவுடன் அவர் 7வது அந்த நிலைக்கு வருகின்றார். இப்பொழுது இனி அவர் என்ன செய்கிறார், அந்த தமோ ரஜோ சத்துவ என்று இன்னும் என்ன செய்கிறார், தவம் இயற்றி அந்த குணங்களை சரியாக தெரிந்து அதை கடந்து பரபிரம்மம் என்று இதில் வர்றதுதான் அந்த 10வது அவதாரம் என்று சொல்லுகின்றார். இதுதான் உண்மை. சொல்லுகின்றார், 2008 அந்த 2008ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி தான் நான் முழு இறைவனாக பரிணமித்தேன். இறை என்ற அந்த என்னுடைய மனம் என்ன மனதில் நாம் எதை நினைக்கின்றோமோ அதாக ஆகின்றோம். நான் பாவி என்று நினைத்தால் நான் பாவியாக செல்லுகின்றேன். நான் அறிவில்லாதவன் என்று நினைத்தால் நான் அறிவில்லாதவனாக செல்லுகின்றேன். நான் ஒன்றுக்கு லாயக்கில்லாதவன் என்று நான் நினைத்தால் நான் லாயக்கில்லாதவனாக செல்லுகின்றேன். நான் எனக்கு இந்த உண்மை என்ன என்று எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு நான் என்ன செய்ய, உண்மையை நீ தெரிந்து கொள்ளலாம். மனம் நமக்கு எப்படி இருக்கின்றதோ அந்த மனதாக நாம் மாறுகின்றோம். நான் கடவுள் என்று நினைத்தால் நீ கடவுளாக மாறுகின்றாய். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இங்கே அந்த 2008ஆம் ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி 20ஆம் அன்று அந்த சம்பூர்ண தேவனாகி அந்த முத்துக்குட்டி என்னவாக ஆகின்றார், இறை என்ற நிலை வருகின்றார். நான் எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், நான் தான் இறைவன் என்று முழுமையாக வருகின்றார். இதான் இங்கே நடந்து கொண்டு சொல்லுகின்றார். இதான் 1வது விஞ்சை என்று சொல்லுகின்றார். குண்டாம் தட்சணாபுரியில் கொண்டோம் பள்ளி தர்மமுற்று. நான் தட்சணா பூமியில் சென்று தவம் இயற்றுவதற்காக செல்லுகின்றேன், தர்மயுகத்துக்கு செல்வதற்கு. நான் இங்கே இறைவன் என்ற முழு கருவை நான் எனக்குள்ளாலே கொண்டு வந்து விட்டேன். இவ்வளவு நான் அந்த தட்சணா பூமியில் சென்று நான் செல்லுகின்றேன், அந்த தர்மயுகத்துக்கு செல்லுகின்ற அந்த பாதையை தெரிந்து இது நான் வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வேன், இறைவன் எனக்குள்ளாலே என்றுதான் வாழ்வேன். இதுதான் நமக்குள்ள முதல் விஞ்சே தான். அடுத்த விஞ்சை பாருங்க, ரொம்ப அற்புதமான விஞ்சைங்க. அடுத்தது பார்த்துங்க, வேண்டாம் வேண்டாம் காணிக்கை. நீ எங்கேயாவது ஒரு கடவுளுக்கு என்று நீ காணிக்கை கொண்டு போட்டு விட்டால் நீ என்னவாக மாறுகின்றாய், நீ மீண்டும் நீசனாக கலியனாக செல்லுகின்றாய், வெளியே வருகின்ற. அல்ல, எனக்கு காணிக்கை நாங்கள் யாருக்கும் காணிக்கை போட மாட்டேன். அதாவது அங்க நீ காணிக்கை எனக்கு வேணும்னு நான் சொல்லலை, எனக்கு வேண்டாம், நான் காணிக்கை யாருக்கும் போட மாட்டேன் இல்லையா. வேண்டாம் வேண்டாம் காணிக்கை, மிகவே வேண்டாம் கைக்கூலி எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய உழைப்பில் தான் வாழ்வேன். எனக்கு கைக்கூலி வாங்கி நான் என்னுடைய உடலை நான் வளர்க்க விரும்பவில்லை. அப்போ எப்படி ஐயா பணியேறது தப்பு? நல்ல எப்படி ஐயா பணியேறாமல் இருந்திருப்பாரா? அவர் அந்த உழைப்புக்காமல் இருந்திருப்பாரா? அவர் அந்த வேலை செய்யாமல் இருந்திருப்பாரா? இல்லையா. வேண்டாம் வேண்டாம் காணிக்க, மிகவே வேண்டாம் கைக்கூலி எனக்கு வேண்டாம். என்னுடைய உழைப்பு, கைக்கூலிங்கிறது ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சாமியார்கள் இந்த இவங்க எல்லாமே இந்த பொருள் சொல்றவங்க எல்லாருமே கைக்கூலி தான். இது ஐயா சொன்னதை எடுத்து சொல்றதுக்கு கைக்கூலியா வாங்குறாங்க. அதான் இல்லையா, உண்மை இல்லையா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் உழைக்குவதில் தான் நான் உண்ணுவேன், அந்த உழைப்பு தான் என்னுடைய உடலுக்கு இதை கொடுக்கதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்க வேண்டும். அதான் மிகவே வேண்டாம் கைக்கூலி, ஆண்டார் நாராயணருக்கு எனக்கு அனுப்போல் வேண்டாம் காவடி. நான் இனிமேல் இறைவன் காவடியில் வெளியே இருக்கின்றான். காவடி இப்போ நீங்கள் வாகனத்தை தூக்கிட்டு, காவடியும் வாகனமும் ஒன்று தாங்க. அதை அந்த எப்படி எண்ணெய் காசம், அந்த காணிக்கு எண்ணெய் காசம் அந்த அறிவு திடர்கள் கொண்டு வந்தாங்களோ அதே போல தான் இங்கே அந்த காவடிக்கு அறிவு திடர்கள் கொண்டு வந்தது தான் அந்த வாகனம். அது எழுது வாகனமும் காவடியும் ஒன்று தான். காவடியில் முருகன் இருக்கின்றான்னு தூக்கிட்டு போகிறாங்க, வாகனத்தில் நீங்கள் என்ன ஐயா இருக்கிறான்னு தூக்கிட்டு போகிறீங்க. இதுதானே உண்மை. அப்போ எப்படி காவடியும் வாகனமும் வேற வேறன்னு நீங்கள் சொல்ல முடியும்? காவடியும் வாகனமும் ஒன்றே. நீங்கள் வெளியே இறைவன் என்று நீ வணங்கிட்டேன்னா உனக்குள்ளால் நீ வரவே முடியாது. அப்புறம் எப்படி நீ இறைவன் உனக்குள்ளால் நீ கொண்டு வர முடியும்? அதனால காவடி உனக்கு வேண்டாம், அடுத்தவன் என்னமோ செஞ்சுட்டு வரான் விடு. நீ காவடியில் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து விடாது. இதான் சொல்லுகின்றார், அனுப்போல் வேண்டாம் காவடி, நான் நாராயணனாக ஆகிவிட்டேன், இறைவன் எனக்குள்ளாலே சிவபெருமான் உயிராக சிவபெருமான் இருக்கின்றார். என்னுடைய மனதில் ஐம்புலன்களில் மகா நாராயணன் இருக்கின்றான். நான் எந்த காவடியில், நான் யாரை காவடியில் தூக்கிட்டு போகிறது? அப்புறம் எனக்கு என்னுடைய அறிவு நான் பிரம்மனாக இருக்கின்றான், நான் யாரை காவடியில் தூக்கிட்டு போவேன் சொல்லுங்க? அனுப்போல் வேண்டாம் காவடியும் வேண்டாம் எனவே நிறுத்த செய்து வாய்த்த சிறையாய் கவிழ்ந்திருக்கு. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீ இப்போ அவன் தூக்குறான் இவன் தூக்குறான், அங்கே ஆடுறான் பாடுறான், நீ போயிடாத, உனக்கு அது வேண்டாம். இருக்க 2ஆம் விஞ்சை தான் மகனே, இதான் 2வது விஞ்சை. நீ பார்த்து, இது ரொம்ப முக்கியமானது மகனே.
ரொம்ப கவனமா பார்த்துக்க. நீ வந்து இறைவன் எனக்குள்ளாலே என்று கொண்டு வந்தாக்க இதெல்லாம் உனக்கு ஆகாது என்று சொல்லுகின்றார். கொற்றவர் தானுமாண்டு குறும்புகள் மிகவே தோன்றி உற்றதோர் துலுக்கன் வந்து உடனவன் விழுந்தோட. அற்புதமான விஷயங்க. அவர் எப்படி நீங்க பைபிள் இது குரான் படிக்கலன்னு நீங்க சொல்லலாம். துலுக்கன்னா யாரு? முகமதியன் தான் துலுக்கன் அப்படிதான் சொல்றாங்க. அது வந்து இப்போ நம்ம முகமதியர்கள்னு சொல்றோம். அப்போ வந்து அந்த மலையாளத்தை வார்த்தையில துலுக்கன்னு தான் சொல்லுவாங்க. ஓ உற்றதோர் துலுக்கன் வந்து விழுந்தவன் விழுந்து ஓடி மற்றதோர் ஆண்டுதலில் வருவோம் என்று ஆகமம் போல். அது எப்பொழுது அந்த நீ விநாயகருடைய தத்துவம் அற்புதமான தத்துவங்க நமக்கு தந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு யானை தலை உள்ள ஒரு கடவுளா விநாயகர், யானை தலை உள்ள ஒரு கடவுளையா நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. அது ஒரு தத்துவம், அவ்வளவுதான். விநாயகர்ன்ற ஒரு கடவுள் நம்மளுடைய சித்தர்கள் சேர்ந்த உருவகம் அது. அதாவது நாம் யானையை போல் வாழ வேண்டும். யானை எப்படி இருக்குது? யானைக்கு முன்னாடி எந்த ஒரு மிருகமோ சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அவரோட மனுஷன் வந்து என்னடா அம்பு வச்சுட்டு அதுக்கு மறைஞ்சிருந்தா தான் எய்வான் இல்லையா, எரிஞ்சு கொல்லுவான் அதை. மற்றபடி அதுக்கு நேரடியாக நின்று யாருமே கொல்ல முடியாது. அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மிருகம் எப்படி வாழுகின்றது? இலைதலைகளை சாப்பிட்டு வாழுகின்றது. ஒரு இதில் போட்டிருந்தாங்க, பிராமணர்கள் வந்து இலைதலைகளை சாப்பிட்டு தான் வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு ஆண்மை இருக்காது அப்படி இப்படின்லாம். ரொம்ப அது அசிங்கமான, எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயம் தெரியுமா? இங்கே வந்து அந்த யானையை போல எந்த மிருகங்க வலிமையாக இருக்குது சொல்லுங்க? எந்த மிருகம் வலிமையா இருக்குது? குதிரையை போல எந்த மிருகம் வலிமையா இருக்கு? எவ்வளவு தூரம் ஓடுது குதிரை? அவன் வந்து அந்த அந்த யானையை போல் மனிதன் வாழ வேண்டும். அதாவது இலைதலைகளை சாப்பிட்டு தான், அதாவது இந்த துடிதுடித்து சாகின்ற எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதுக்குதான் அந்த தத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, விநாயகரை பிறந்து சில நாள்ல கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் போட்டாங்க. எதுக்குன்னா, நீ வந்து உருவத்தை வணங்காதே, உருவத்தை நினைவு கடலில் கரைத்து விடு. முகமதியர்கள் இன்று 2000 ஆண்டுகள பக்கம் ஆகுது, இன்னும் அவர்கள் உருவை கொண்டு வரவில்லை. ஐயா வைகுண்ட உருவத்தை கும்பிடுவோன்னு எனக்கு ஆகாதுன்னு சொன்ன ஐயா வைகுண்டருக்கு 200 ஆண்டுகளுக்குள்ளாலே உருவம் கொண்டு வந்துச்சு. ஆசிரம் என்ற உருவம் 150 வருஷத்துக்குள்ளாலே வந்துச்சு. அப்ப ஐயா வைகுண்டரின் வழி இவ்வளவு கீழ்த்தரமாக செல்வதற்கு காரணம் அரிகோபால சிசரே. இதெல்லாம் அடிச்சு சொல்லு. இந்த அகிலத்திரட்டமானே படிச்சு சொல்லிட்டேன் நான். அரிகோபால சிசர் எழுதுனது அரிகோபால சிசர் தான். இந்த இந்த ஒரு தவறுக்கு காரணமும் அரிகோபால சிசர் தான். ஏன்னா அவருக்கு வந்து அகஞானம் இல்லை, அவருக்கு வந்து அந்த அவதாரங்கள் தெரியவில்லை. அதான் ஐயா வைகுண்டர் அவரை வடக்கு வாசலில் நிறுத்தி கேட்கின்றார், காதை முறுக்கி கேட்கின்றார். 10 அவதாரம் வந்த பாதையை சொல்ல என்று கேட்கின்றார். அவர் சொல்ல முடியாமல் அங்கே தடுமாறுகின்றார், நிற்கின்றார். அதுக்கப்புறம் அவர் சித்தம் கலங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அது போக போக பார்ப்போம். இங்கே வந்து பொன்னு நாடார் என்ற அந்த தந்தைக்கும் வயலாள் என்ற தாய்க்கும் பிறந்த அந்த முத்துக்குட்டி முழு இறைவனாக வருகின்றார். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. வந்து சொல்லுகின்றார், அந்த உற்றதோர் துலுக்கன் வந்து துலுக்கன், அதான் துலுக்கன் சொல்லுகின்றார். துலுக்கன்னா அவர் வந்து உருவத்தை வணங்க மாட்டார். நீ உருவத்தை வணங்குபவன் எனக்கு ஆகாதவன், உருவத்தை நீ நினைவு கடலில் கரைத்து விட வேண்டும். விநாயகர் சத்துவம் போல நீ அப்படி கரைத்தால்தான் நீ என்ன செய்கின்றாய், அதுக்கப்புறம் தான் என்ன செய்கின்றால் மற்றதோர், அதுக்கப்புறம் தான் நீ மேலேயே வருகின்ற. ஆகமம் போல் முத்தளத்தோறுங்கான உரைத்துதான் 3வது விஞ்சு. நீ உருவத்தை வணங்காது. இதுக்கு முன்னாடி காவடியிலே தான் காவடி தூக்காதேன்னு சொன்னாரு. 2வது விஞ்சை சொன்னாரு, காணிக்க வேண்டாத காவடி தூக்காதேன்னாரு. இங்கே இந்த 3வது விஞ்சையினது அதே தான். நீ வந்து வெளியே இறைவன் என்று வணங்கி விடாதேப்பா. நீ வந்து கண்ட தெய்வங்களை கையெடுப்பான் சண்டாளன் நல்லதான் ஐயா வைகுண்டர் சொன்னார். நீ யாரு வெளியே இறைவன் என்று நீ கையை தூக்கி விட்டாலே நீ சண்டாளன், நீ கலியன், நீ அசுரன் எல்லாம் தான். அப்புறம் எப்படி நீ வந்து ஆறறிவாக ஒன்றை பிரிக்க முடியும்? பிரிக்க முடியவே செய்யாது. வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுகின்றார். நல்ல மகனே நாலாவிஞ்சை கேள வல்ல நடுஞான வாய்த்த வைகுண்டமது பிறந்து கொண்டிருக்கனவும் புதிய நட்சத்திரத்தில் அறந்தழைக்க நன்றாய் அது குதிக்கும் என்று சொல்ல மாடுவது மாண்டு மனதுகந்தது மூளிக்கும் முழுவதையும் நீக்கி மூளிப்பதுவே கண்டு கொள்ளாம்
ஒரு நெல் எடுத்துடைக்க நாடு கேட்டு கொள்ளும். இரு நெல் எடுத்துடைக்க நாடு தாங்காது. மலைகள் உதிர்ந்து வீடும், வானோமீடிந்து வீழும். தலை நட்சத்திரமும் தானுதிரும் ஆலங்காய் போல் என்று நாளாவிஞ்சை. இதுதானே என் மகனே. இந்த 4வது விஞ்சை அற்புதமான விஷயங்க. அது வந்து இந்த 3 விஞ்சை, இது முதல்ல ஒவ்வொரு விஞ்சையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது 4வது விஞ்சை ரொம்ப அற்புதமான விஷயம். என்ன அப்படின்னா, நல்ல மகனே, நல்ல மகனே, நான் 4 விஞ்சை கேளு. என்ன சொல்ல, வல்ல நடுஞாய வாய்த்த வைகுண்டம் அது. நான் இப்பொழுது வைகுண்டமாக பிறந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வைகுண்டம் என்னுடைய ஐம்புலன்களில் என்னுடைய வைகுண்டம், அந்த என்னுடைய நாராயணன் பள்ளி கொண்டிருந்தவர் இப்பொழுது எனக்குள்ளாலே வந்து விட்டார் என்று நான் புரிந்து கொண்டேன். அதனால் நான் அந்த வைகுண்டத்தில் வாழ்கின்றேன். வைகுண்டம் கோபத்தை அடக்குகின்றவன். வைகுண்டம், குண்டம் என்றால் நெருப்பு. அவன் வந்து இங்கே நமக்குள்ளால் இருக்கிற நெருப்பு என்னன்னா கோபம். அந்த வை என்றால் அடக்குவது. கோபத்தை அடக்குகின்ற மனம் எனக்கு வருகின்ற. நான் வைகுண்டத்தில் வாழ்கின்றேன். ஏன்னா கடவுள் எனக்குள்ளால் இருக்கிறான். நான் எதுக்கு கோபப்படணும்? யார்கிட்ட கோபப்படணும்? எல்லா விடமே கடவுள் தானே. அவனும் கடவுள், இவனும் கடவுள். அப்படின்னா யார்கிட்ட போய் கோபப்படுறது? அதனால வைகுண்டம் அது பிறந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் எனக்குள்ளாலே இறைவன் என்று கொண்டு வந்தோன் அந்த வைகுண்டம் எனக்குள்ளாலே பிறந்து கொண்டிருக்கின்றது. எனக்குள்ளாலே இறைவன் இருக்க நான் எல்லா உயிருமே இறைவன் தான். அதான் சொல்லுவாங்க, தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு ஹிந்து தர்மம் சொல்லுது. எல்லா உயிருமே இறைவன் என்றால் நான் யார்கிட்ட போய் கோபப்படுறது? கோபப்பட முடியுமா? முடியாது. நமக்குள்ளாலே நாம் இறைவனை படைத்த பெண் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மையை நாம் உணர முடியும். இதான் உண்மை, இதான் சத்தியம். இதை நாம் உணர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னாகின்றது? நாம் வந்து இறைவன் என்ற அந்த பரிணாமம் வாழ்க்கைக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். பிறந்து கொண்டிருக்கணும் புதிய நட்சத்திரத்தில் அறம் தலைக்க நன்றாய் அது குதிக்கும் என்று. அறம் தலைக்கும். அறம் என்றால் நம்முடைய அறம், நாம் நன்மை செய்கின்ற அறம், நாம் நல்லது செய்கின்ற அறம். அறம் எப்பொழுது குதிக்கின்றது? நீங்க எத்தனை தான தர்மங்கள் செய்யுங்க, உங்களுக்கு அறம் வரவே வராது. எத்தனை நீங்க சம்பாதிக்கிறது அத்தனையும் நீங்கள் தர்மம் செய்யுங்க, அது அறம் கிடையாது. அறம் என்பதுவே இறைவன் எல்லா தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்பதுதான் அறம். வேற எதுவுமே அறம் அல்ல. அந்த அறம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இறைவனை உங்களுக்குள் படைக்க வேண்டும். என்னுடைய மனதில் தான் இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தீர்கள் என்றால் அதுதான் அறம். தான் சொல்லுகின்றார், புதிய நட்சத்திரத்தில் அறந்தழைக்க நன்றாய் அது குதிக்கும் என்று சொல். அறந்தழைத்த அந்த எனக்குள்ள இறைவன் என்றால் தான் எனக்கு அறம் குதிக்கின்றது. அடுத்து பாருங்க, மாளுவதை மாண்டு மனது உகந்ததே முழிக்கும். என்னுடைய மனத்துக்கு எது உகந்திருக்கின்றது, என்னுடைய மகத்துக்கு இதுதான் வேண்டும் என்று நான் கொண்டு வந்தாதான் அதுதான் முழிக்கும். மனம் எப்படி இருக்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. நான் கலியன் என்று நினைத்தால் நீ கலியன். நான் வந்து நல்லவன் அப்படின்னு நீ அவனுடைய செயலில் நீ நல்லதை காட்டிக்கொண்டே இருந்தால் நீ நல்லவனாக மாறுகின்ற. ஆனால் நல்லவன்னா யாரு? இந்த உலகத்தில் நல்லவன்னா யாரு சொல்லுங்க? நான் வந்து நல்லது செய்துட்டுனா பிறகுகளுக்கு நல்லது செய்யறாலும் நல்லவன் அப்படி இல்லை. இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான். அதே போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கு, உலகம் மட்டுமல்ல, தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் வானத்திலும் எல்லா இடத்திலும் யார் இருக்கிறாங்க? இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் நமக்கு வரும்போதுதான் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த அறம் காப்பவனாக இருக்கின்றோம். அறந்தலைக்கின்ற அது குதிக்கும் என்று சொல்லு. மாளுவது மாண்டும் அது எனக்குள்ளாலே தான் இறைவன் இருக்கின்றனா அதான் அந்த 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 அறம் தான் எனக்கு. அந்த எல்லாமே மாண்டு விடும். வெளியே இறைவன் என்று அந்த எண்ணம் எல்லாம் செய். எனக்குள்ளாலே இறைவன், அடுத்த உயிர்களும் இறைவன் என்று அந்த மனத்துக்கு உகந்ததே முழிக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். முழுவதையும் நீக்கி முழிப்பதுவே கண்டுகொள்ளும். மற்றது எல்லாமே நீங்கிறோம். எல்லாம் அந்த கெட்டது எதுக்கு எல்லாமே நமக்குள்ளால இருந்து போயிடும். முழுவதும் நீக்கி முழிப்பதுவே கண்டுகொள்ளும். ஒரு நெல் எடுத்துடைக்க நாடு கேட்டுக்கொள்ளும். ஞாபகம் வச்சுங்க, ஒரு நெல் எடுத்துடைக்க நாடு கேட்டுக்கும். ஒரே ஒரு நெல், இறைவன் எனக்குள்ளாலே இருக்கின்றான் என்ற நெல் எடுத்துடைத்தால் மட்டும்தான் நாம் வந்து மேலே வர முடியும். நம்முடைய உயிர் கேட்கும். நம்மளுடைய அகத்துக்குள்ளாலே இருக்கின்ற நம்முடைய உயிராகிய சிவபெருமானும் மானமாகிய மகாவிஷ்ணுவும் அறிவாகிய பிரம்மனும் கேட்பார்கள். எனக்குள்ளால் தான் இவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு நான் தான் இறைவன், எல்லா உயிரும் இறைவன். நான் இறைவன் போல எல்லாரும் இறைவன் தானே. அவதான் என்ன செய்யணும்? அந்த ஒரு நெல் எடுத்துரைக்க எல்லாம் கேட்டுக்கொள்ளும்.
இருநில் எடுத்து துடைக்க நாலு தான். வெளியே இறைவன் உள்ளாலே இறைவன் என்று நீ வச்சுன்னா என்ன ஆகின்றது? வேணா நீ என்ன ஆகின்றாய்? நீ கலியனாக செல்லுகின்றாய். இதான் உண்மை. இதை நான் வந்து அடிக்கடி சொல்ற விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியேயும் உள்ளாலேயும் என்று சொல்லுகின்றார். அவர் வந்து ஒரு எனக்கு அந்த ஒரு கதை எனக்கு உண்மையில நான் ரொம்ப சிரிச்சிட்டேன் அதை கேட்டுட்டு. வந்து ஒரு 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 அழுக்கு கூட இருந்தது. அது ஓட்டக்கூட. அந்த கூடையில போய் தண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அது 4, 5 டைம் எடுத்துட்டு வர அந்த கூடை கிளீன். அதாவது ரொம்ப வெளியேயும் இறைவன் உள்ளாலேயும் இறைவன் சொல்றதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லியிருந்தாங்க. கேட்கும்போது உண்மையிலே சரி. அதான் இருநூல் எடுத்து துடைக்க நார் தாங்க. அது வீணா போயிடும். வேஸ்ட். நீ வெளியேயும் உள்ளாலேயும் இறைவன் என்று சொன்னாலே அது வந்து வீணானது. அவனே கலியன் தான். சொல்லுங்கன்னா நாடு தாங்காது. அப்போ என்னாகின்றது? நீ இவ்வளவு தூரம் மலையோட மலையை தாண்டினதெல்லாம் அந்த மலையெல்லாம் உதிர்ந்து விடும். வீணாக போய்விடும். வெளியே என்று நீ சொன்னாலே வீணாக போய்விடும். மலைகள் உதிர்ந்து விடும். வானம் இடிந்து விடும். எல்லையற்ற இறைவன் எனக்குள்ளாலே என்ற அந்த எண்ணமும் என்னாகின்றது? இடிந்து நாசமா போயிடும். இடிந்து விடும். அடுத்தது தலை நட்சத்திரமும் தானுதரும் ஆள்காய் போய். தலை நட்சத்திரம்னா நாம் வந்து இறை என்ற அந்த பரிணாமத்துக்கு செல்வதே என்னாகின்றது? வீணாக சென்று விடும். அதுக்குதான் ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார். கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போல தோன்றுகின்றது. நான் எங்கேயாவது ஒரு இடத்தில் வெளியே என்று நான் நினைத்து விட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த தவறை நான் செய்து விட்டார். வெளியே இறை. அதனாலதான் நாம் அடிக்கடி சொல்ற விஷயம். ஐயா வைகுண்டர் அவருடைய சீடர்கள் அவரை பார்க்க வந்தவர்கள் அவர்களை ஐயாவை வைகுண்டரை நோக்கி வந்தவர்களை யாரையும் தன்னிடத்தில் இருக்க சொல்லவே இல்லை. நான் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருந்து தவம் இருங்கன்னு கூட சொல்லலை. அவர் என்ன செய்யணும்? நீங்க இருங்கன்னு கூட சொல்லலை. மக்களே, நீங்க வந்து நான் வந்து 108 மந்திரம் உங்களுக்கு நான் 2 வருஷம் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு நான் இதுக்கு 2 ஆண்டுகள் தவமியேற்றி உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை தந்திருக்கிறேன். இது வேற ஒண்ணுமே இல்லை. எனக்குள் இறைவன்ன்றதான் மந்திரம். நீங்க இதை போய் அங்க நேர எல்லாரும் சேர்ந்து சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனதுக்கு வெளியே வாங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இந்த மந்திரத்தை கொடுத்து அங்க வெளியே தள்ளி அனுப்பிவிட்டார். அவர்கிட்ட வந்து நீ எங்க காலகளையை குடிங்கன்னு சொல்லலை. மக்களை நீங்க எனக்கு விறகத்தை எடுத்துட்டு வாங்க, நான் நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோன்னு சொல்லலை. இல்லை அரிசியை மறுப்பும் கொண்டு வாங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அவர் என்ன எப்போ சொல்லுகின்றார்? மக்களெல்லாம் முடிந்து வரும்போது நம்ம எல்லாரும் என்ன சேர்ந்து ஒரு நாள் இருக்கலாம், எல்லாரும் இதை போல பேசலாம். நம்மளோட கோயில்கள் எதற்கு வைத்தாங்க? எல்லாரும் ஒன்று சேருவதற்காக தான் வைத்தார்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயங்களை பேசலாம் என்றுதான் அவர் அழைத்தாரே தவிர, மக்களை எங்கிட்ட இருங்க, எங்க காலகழியை குடிங்க, நான் என்னுடைய சீடர்கள் தான் நீங்க, நான் சொல்றதை இது இங்கதான் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த ஒரு பெருமை ஐயாவை இன்றைக்கு உண்டு. இன்னும் நீங்க ஒவ்வொரு ஆசிரமங்களுக்கு இல்லை ஒவ்வொரு இதுக்கு போங்க, எவ்வளவு மக்களை மொட்டை அடிச்சு கொண்டு உட்கார வச்சிருக்கிறானுங்க. உண்மையா இல்லையா? இதெல்லாம் வந்து நாம் தெளிவாக ஐயா வைகுண்டருடைய அற்புதங்கள் மிக மிக அற்புதமானது. அவர் வாழ்ந்து நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதான் சொல்லுகின்றார், எல்லாமே ஒரு தினம் 2 நாள் நீங்க தயவு செஞ்சு நடத்துறாதுங்க மக்கா. நீ வெளியே இறைவன் என்று நீ நினைக்கவே செய்யாது. எல்லாமே உன்னுடைய எண்ணம் வானம் என்றால் எல்லையற்ற இறைவன் எனக்குள்ளாலே என்று எல்லாமே இடிஞ்சிடும். எல்லாமே போயிடும். அதுதான் நம்ம இது அதாவது இது வாழ்க்கையில வாழும்போது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மக்களோட எல்லாரோடையும் வாழ்றோம். எல்லாரோடையும் நம்ம வாழ்ந்தாகணும். வாழ்ந்தாகும்போது இந்த 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 நான் வந்து இதுக்கு வரமாட்டேன், நான் அதுக்கு வரமாட்டேன், அவன் நாத்திகனான்னு கேட்பாங்க. உடனே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா, நாத்திகனா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையான ஆத்திகன் என்பதை கூட நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது இல்லையா? அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன சொல்லுங்கன்னாங்கன்னு பார்ப்போம்.